வெல்கம் மை டு சேனல் குரு விநாயகா. நம்ம இன்றைக்கி 9th ஸ்டாண்டர்ட் சோஷியலில் எக்கனாமிக் லெசன் ஒன்னோட அப்ஜெக்டிவ் டைப் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெவலப்மெண்ட் இன்க்ரீசஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப். பீப்புள் வில் ஹாவ் ஹையர் இன்கம்ஸ், பெட்டர் எஜுகேஷன், பெட்டர் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன், லெஸ் பாவர்ட்டி. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. இந்த மாதிரி தான் எல்லாமே வரும். The term human resources refers. Human resourcesனால் என்ன? Collective abilities of people for comparing development between the countries. The dash is considered to be one of the most important attributes. எது அப்படின்னா income. Income is the most important attributes. Next one. ட்ரூ மெஷர் ஆஃப் நேஷ்னல் இன்கம். எது ட்ரூ மெஷர்னு பார்த்தீங்கன்னா என்என்பி இஸ் த ட்ரூ மெஷர் ஆஃப் நேஷ்னல் இன்கம். த இன்கம் இஸ் ஆல்சோ கால்ட் பர் கேபிட்டா இன்கம். எதை நம்ம சொல்கிறோன்னா த ஆவரேஜ் இன்கம். ஆவரேஜ் இன்கம் இஸ் த பர் கேபிட்டா இன்கம். விச் கண்ட்ரி இஸ் நாட் இன் G8 கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான் இந்த G8 கண்ட்ரியில் ஒரு ஃபார்ம் இல்லை. அதே மாதிரி எந்த கண்ட்ரி சார்க்கில் மெம்பராக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா. அடுத்த அசர்ஸ் அண்ட் ரீசனில் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அஸ் அ ட்ரூ மெஷர் ஆஃப் நேஷ்னல் அவுட்புட். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் நேஷ்னல் இன்கம். அப்படின்னாலே போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் த ஏ. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் நெசசரி ஃபார் த ப்ராக்ரஸ் ஆஃப் எனி கண்ட்ரி. இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன், ஹெல்த் ஆஃப் பீப்புள் ரிசல்ட் இன் ஏ ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இன் த ஃபியூச்சர் ஆஃப் அ கண்ட்ரி. அப்படிங்கும்போது போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ அண்ட் ஏ எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் HDI டஸ் நாட் டேக் இன் டு அக்கௌண்ட் த ஃபாலோயிங். எதை அவங்க கணக்கில் பார்க்க மாட்டாங்கன்னா ஜெண்டர், எல்லாரோட எபிலிட்டிஸ் தான் அவங்க கணக்கில் எடுத்துக்குவாங்க. அமங் த ஃபாலோயிங் ஸ்டேட், விச் ஸ்டேட் ஹாவ் த லிட்ரஸி ரேட் 2011 ஹையர் தேன் நேஷ்னல் ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. தமிழ்நாடு தான் 2011 ஹை லிட்ரஸி ரேட் காமிச்சது. செக்ஸ் ரேஷியோனா என்ன? செக்ஸ் ரேஷியோ மீன்ஸ் த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் பர் 1000 மேல்ஸ். செக்ஸ் ரேஷியோனா த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் பர் 1000 மேல்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர் ஜெனரேஷனல் ஈக்குவாலிட்டி இஸ் அஷ்யூர்ட் அண்டர் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இன்டர் ஜெனரேஷனல் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது எதில் வருது அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, நேச்சுரல் கேஸ் எல்லாமே எரிபொருள்கள். பேப்பர் இஸ் நாட் த எரிபொருளானால் பேப்பர் இஸ் த ஆட் ஒன் அவுட். டேஷ் இஸ் அ ஸ்டேட் வித் ஹையஸ்ட் இன்ஸ்டால்டு சோலார் கெப்பாசிட்டி. எந்த ஸ்டேட்டில் அதிக அளவில் சோலார் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். டேஷ் ரிசோர்ஸஸ் ஆர் தோஸ் விச் வில் கெட் எக்ஸாஸ்டட் ஆஃப்டர் இயர்ஸ் ஆஃப் யூஸ். எது அது ரொம்ப பயன்படுத்தணுமா தீர்ந்து போகணும்னா நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். Thermal plant emits large quantity of which pollutes the government அப்படின்னா carbon dioxide. Okay, next we'll see the fill in the blanks. Economic progress of any country is known as economic development. The headquarters of HRD Minister, Human Resource Department, எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாஸ்திரி பவன் in New Delhi. The state having the highest literacy rate பார்த்தீங்கனாலே கேரளா. Human Development Report of the World prepared and released by UNDP, United Nations Development Program. Groundwater is an example of renewable resources. The book An Uncertain Glory, written by Professor Amartya Sen. He is the father of economics. Next one பார்த்தீங்கன்னா match the following. டெவலப்மெண்ட் அப்படின்னா பார்ட் ஆஃப் டெய்லி லைஃப். ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது எஜுகேஷன். சோலார் எனர்ஜி, ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். 1972 வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். நெக்ஸ்ட்
lesson 3 money and creditல certain metals like gold were used as medium of exchange in ancient times. The headquarters of RBI or Reserve Bank of India ஓட headquarters எங்க இருக்குன்னா மும்பை. International trade is carried on in terms of US dollar. The currency of Japan is yen. Fill in the blanks. Dash system can be considered as the first form of trade. Barter system. Barter systemனா பொருளை கொடுத்து பொருளை வாங்கிக்கிறது. Exchanging of goods. Money supply is divided into 4. The first printing press of RBI எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசிக்கில். Dash act as a regulator of the circulation of money. மெயினாக நம்ம சர்க்குலேஷன் ஆஃப் மணிக்கு யார் முக்கிய காரணம்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. The thesis about money by Dr. B.R. Ambedkar அவர் எழுதுனது என்னன்னா the problem of the rupee. The thesis about money by Dr. B.R. Ambedkar என்ன எழுதியிருக்குன்னா the problem of the rupee, its origin and solution. நெக்ஸ்ட் மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்கில் பார்த்தீங்கன்னா US டாலர் யூனிவர்சலி அக்செப்டட் கரன்சி. கரன்சி இன் சர்க்குலேஷன். இப்போ நம்ம என்ன கரன்சி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரன்சி இன் சர்க்குலேஷன் எவ்வளோ பர்சன்டேஜ் கரன்சி புழக்கத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 85%. ஏடிஎம்னா ஆட்டோமேட்டிக் டெல்லர் மெஷின். சால்ட் அப்படிங்கிறது சப்ஸ்டிடியூட் ஆஃப் மணி. அந்த காலத்தில் அது ஒரு எக்ஸ்சேஞ்சாக யூஸ் பண்ணாங்க. ரியால் அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சவுதி அரேபியாவில் ரியால். ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு நேம் இருக்குது. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அந்த அமௌண்ட் மணியோட பேர் டிஃப்ரெண்ட் ஆகுது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா ருப்பின்னு சொல்கிறோம். இங்கிலாண்டில் பவுண்ட், யூரோப்பியன் யூனியன் வந்து யூரோ, கனடாவில் டாலர், ஜப்பானில் யென், சைனாவில் யுவான், சவுதி அரேபியா ரியால், ஆஸ்திரேலியா டாலர், மலேசியா ரிங்கிட், பாகிஸ்தான் ருப்பி, ஸ்ரீலங்கா ருப்பி. ஓகே வியூவர்ஸ், ஃபாலோ மை சேனல். ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் எக்கனாமிக்ஸ் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து என் சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஓகே, பாய்.